இன்னைக்கு மே 18 எல்லாரும் சோஷியல் மீடியால அண்டு இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழ் மக்கள நம்பி ஏமாத்தி துரோகம் பண்ணி இனப்படுகொலை செஞ்சிருக்காங்க. சிங்களர் ஆர்மி வந்து நோ ஃபயர் ஜோன் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்தி முள்ளிவாய்க்கால் வர வச்சு குண்டு வீச்சு நடத்தி துப்பாக்கி சூடு நடத்தி நம்ம தமிழ் மக்களை துரோகம் பண்ணி கொத்து கொத்தா கொன்னு இருக்காங்க. அதுல நம்ம மக்கள் எடுத்து சொன்ன லட்சக்கணக்கான மக்கள் வந்து அன்னைக்கு துரோகத்தால வீழ்த்தப்பட்டு இருக்காங்க. அந்த நாள் தான் இது. அவங்களுக்கு ஆதரவுங்கிறதே அப்ப யாருமே இல்லாம இருந்தாங்க. அந்த வலியும் வேதனையும் வந்து வார்த்தைகளால சொல்லவே முடியாது. ஏன்னா அங்க இருந்த மக்கள் சில பேர் வந்து இப்ப வேற கண்ட்ரில அகதியாகளா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க போடுற வீடியோ மூலியமா அவங்க சொல்றத பார்த்தா அந்த வலி இப்பெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது. 2009ல் நடந்துச்சு இந்த விஷயம். 2009ல் வந்து எல்லாரும் அப்ப அந்த அளவுக்கு வந்து சோசியல் மீடியால இப்போ வந்து அப்போல்லாம் வந்து எனக்கே 9 வயசு. இப்போதான் எனக்கே தெரிஞ்சிச்சு. நிறைய பேருக்கு இதை பற்றி இன்னும் தெரியாமையே இருக்கு. நம்ம மக்களை இனப்படுகொலை செஞ்சது வந்து நம்ம தமிழன் யாருமே இது வந்து தெரியாம எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவே கூடாது. அது கேப்டன் பிரபாகரன் அவர்களை இன்னுமே தெரியாம இருக்காங்க. இந்த நாள் நம்ம மன்னிக்கவே மாட்டோம், மறக்கவே கூடாது. தெரியாத உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவும் ஷேர் பண்ணி விடுங்க. நமக்களோட அந்த மக்களோட வலி வேதனையெல்லாம் சொல்ல வார்த்தைகளே கிடையாது. இந்த வீடியோ வந்து போறதுனால நிறைய பேர் நினைச்சுப்பாங்க இவங்க வியூஸ்க்காக இல்லை லைக்ஸ்க்காக பேசுறாங்கன்னு. அது மட்டும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் நம்ம மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் தான் போராடுறாங்க. ஆனால் அது எப்போ கிடைக்கும்னு தெரியல.